ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் வாழ்த்து சொல்கிறேன். வாருங்கள், இன்றைய தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். உங்கள் எல்லோரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த அனுதின தியானத்திற்கு வாருங்கள், ஜெபித்து ஆரம்பிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்முடைய சந்நிதியில் ஆசையோடு கூட இணைகிற ஒவ்வொருவரும் உம்முடைய ஆவியினாலே நடத்தப்படும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைகளால் எழுப்பப்படும்படியாகவும் ஆதரிக்கப்படும் விதத்திலும் எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நல்லா இருக்கீங்களா? கடந்த ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? எங்கெங்க தூக்கமே வர்றதில்ல, ஏங்க? பயம். என்ன பயம்? ஒரு பயமா? நாட்களில் ஒவ்வொரு மனிதனும் விதவிதமான பயத்தினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறான், இல்லையா? யுத்தங்களைக் கண்டு பயம், செலவு அதிகரிக்கிறது என்கிற பயம், என்ன வியாதி வருமோ அப்படிங்கிற பயம், எப்ப என்ன நடக்குமோங்கிற பயம், பிள்ளைகளை வெளியே அனுப்பணும்னாலே பயம், கல்யாணம் பண்ணணும்னா பயம். ஐயோ, இன்னைக்கு இப்படி எத்தனையோ பேர் வாலிப பிள்ளைகள் குழம்பி போயிருக்கிறாங்க. விவாகம்னாலே பயப்படுறாங்க. விவாகம் செய்து கொண்டிருக்கிறவர்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, நிலைமை, சண்டை, கோர்ட்டு, கேஷன்னு. ஐயோ, இந்த உலகமே இப்படித்தான் ஒரு விதமான சூழ்நிலையில இருக்கு. அப்ப நீங்களும் இந்த பயத்தோடு இருக்கீங்களா? உங்களுக்கும் பயம் இருக்கா? நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்றால் அந்த பயத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலை அருள்வார். என்ன பயம்? பயம் எல்லா விதமான பயங்களிலிருந்தும், பயத்தின் பிடிகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடியவராக இருக்கின்றார். தேவன் நமக்கு தீமோத்தேயு எழுதின 2வது நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிற போது 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரே தவிர பயமுள்ள ஆவியை நமக்கு தரவில்லை. தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும், அதாவது புலன்கள், 5 புலன்கள் இருக்கிறதல்லவா? கண், காது, மூக்கு, வாய், மெய். இவைகளின் மூலமாகத்தான் நம்முடைய அந்தரங்கத்துக்குள்ள இந்த பயங்கள், சந்தோஷங்கள், ஈர்ப்புகள் எனும் ஆச்சரியங்கள், கேட்கிறவைகளின் அடிப்படையில், பார்க்கிறவைகளின் அடிப்படையில், நுகர்தலின் அடிப்படையில், தொடுதல், உணர்தலின் அடிப்படையில், இப்படி விதவிதமாக கவனிங்க காரியங்களுக்கு ஈர்ப்புக்கு உள்ளாகிறோம் அல்லவா? சிலவற்றுக்கு இணங்குகிறோம், சிலவற்றை பார்த்து பயப்படுகிறோம், கீழ்ப்படும் போது பயப்படுகிறோம். ஆனால் தேவன் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். சாத்தானை எதிர்க்கக்கூடிய பலன், சோதனைகளை எதிர்கொள்ள தேவையான பலன், பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலம், சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய பலம். இவ்வளவு தேவன் நமக்கு அன்பை தந்திருக்கிறார். எப்பேற்பட்டவர்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய, சகிக்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய அகாப்பே என்ற அன்பு. அதாவது கவனிங்க, நாம் பார்க்கிற எல்லாவற்றின் மீதும் ஆசை வைக்கிறவர்களாக, அதாவது இந்த 5 புலன்களுக்கு இசைந்து போகிறவர்களாக, 5 புலன்களால் உருவாகிற சோதனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இல்லாதபடி கட்டுப்பாட்டுக்குள், 5 புலன்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய புக்தி. அதாவது எல்லா வார்த்தைகளுக்கும் பயப்பட்டு, எல்லாவற்றாலும் ஈர்க்கப்பட்டு, எல்லாவற்றைகளும் ஆசைப்பட்டு, எல்லா சிறிய விஷயத்திற்கும் கூட குழம்பி போகிற பயத்தின் ஆவி, கோழைத்தனமான ஆவியை நமக்கு தரவில்லை. உனக்கு பயம் இருக்கிறதா? பயம் என்று சொன்னால் நல்ல பயமும் இருக்கிறது, கெட்ட பயமும் இருக்கிறது. அது என்னன்னு கேட்கிறீங்களாங்க? ஆமா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்கிறது. தேவ பயம் நமக்கு இருக்க வேண்டும். தேவ பயம் அப்படின்னா, ஐயோ நம்மளை அடிச்சிருவாரோ, நம்மளை நரகத்தில் தூக்கி போட்டுடுவாரோ, அல்லது என்ன, அல்லது நம்மளை சபிச்சிருவாரோ அப்படிங்கிற பயம் இல்லைங்க. அந்த பயம் என்றால் மதிப்பு, அந்த பயம் என்றால் அன்பு, அவர் என்றால் விசுவாசம், ஆசை. அவரை வேதனைப்படுத்தக்கூடாது, என் வாழ்க்கையால் அவரை துக்கப்படுத்தி விடுவேனோ என்கிற பயம்தான் நமக்குள்ள இருக்க வேண்டும்.
அந்த பயத்தால் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் பாவத்தை அருவருப்பார்கள். பாவத்தை நேசிக்கிறவன் தேவ பயமற்றவன். கவனிங்க, இந்த பயம் என்கிற வார்த்தை முதலாவதாக ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதனான ஆதாமின் வாயிலிருந்து தான் வெளிப்பட்டது. அதுவரைக்கும் பயமே இல்லை, அப்படித்தானே? கவனிங்க, ஏதேன் தோட்டத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எந்த பயமும் இல்லை ஆதாமும் ஏவாளுக்கும். எப்பொழுது கற்பனையை மீறி பாவம் செய்தார்களோ அவர்களுக்குள் பயம் வந்து விட்டது. அதமே எங்கே என்று கேட்டபோது, நான் செடிகளுக்கு மத்தியில் ஒளித்துக் கொண்டிருக்கிறேன், உமக்கு பயந்து நான் ஒளித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப எங்கிருந்து பயம் வந்தது? அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் மனிதனை பிடித்து வாட்டிக் கொண்டிருக்கிறது இந்த விதவிதமான பயம். சாதாரணமா சிறு பிள்ளைகளை கூட பெற்றவர்கள் பயப்படுத்துவாங்க. பூச்சாண்டி வர்றான் அப்படின்னோ இந்த மாதிரிலாம் சொல்லி இப்ப கூட பயப்படுத்துறீங்களே. அவங்களுக்கு கடைசியில் இந்த பூச்சாண்டினா யாரோ சாத்தானோ இல்ல பெரிய திருடனோ என்கிற பயம் பாருங்க வளர்ந்தா கூட அந்த பயம் அவர்களுக்குள்ளே இருந்து பின்னாட்கள் அது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை உண்டாக்குது. அதான் நம்ம சொல்றதுனால தண்ணி பக்கம் போகாத, விழுந்துருவேன், ஏதாவது ஆயிடும், மூழ்கிடுவேன், அதனால தண்ணீரை கண்டா பயம். அப்படி இருக்கிற பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாத சூழலுக்கு ஆளாயிடுவாங்க. அதெல்லாம் நாம கற்றுக் கொடுக்கின்ற பயம், நம்மால் வர்ற பயம். அதாவது அது வேற விதமா சொல்லலாம். இந்த மாதிரி காரியங்களை ஜாக்கிரதையா இருன்னு சொல்லலாமே தவிர அதுக்கு பயப்படுத்தி, நாட்கள் சில ஊழியக்காரர்கள் கூட பயப்படுத்தி மக்களை தேவனின் பட்சமாய் திருப்பணும்னு நினைக்கிறாங்க. இயேசுவை நம்பாவிட்டால் நரகத்துக்கு போய் விடுவாய் அப்படின்னு சொல்லி அந்த பயத்தினால் அவங்க இயேசுவை நம்பினா அது சரியான நம்பிக்கை இல்லை. எங்கேயும் இயேசு யாரையும் பயப்படுத்தவில்லை, ஆசையும் கொண்டு வரவில்லை, பயத்தையும் அவர் உண்டாக்கவில்லை. அவர் தம்முடைய அன்பின் சுவிசேஷத்தை அறிவித்தார், நல்ல மார்க்கங்களை காட்டிக் கொடுத்தார். அதே போல எல்லோருக்குமே சாய்ஸ் கொடுத்தார். இது வெளிச்சம், இது இருள், நீ எது வேண்டுமோ தெரிந்தெடுத்துக்கொள். இன்றும் கூட நமக்கு தேவன் சுதந்திரத்தை அருளி இருக்கிறார். தேவன் அப்படின்னா பயப்பட்டு நடுங்கி, அதனால நாம ஏதேதோ தேவனுக்கு அதை செய்யணும், பலி செலுத்தணும், யாகங்களை செய்யணும் என்பது போல நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாவத்தினால்தான் இந்த உலகத்திற்குள் பயம் வந்தது. அந்த சாத்தான் என்கிறவன், கவனிங்க, சாத்தான் ஒருவரும் பார்க்கலன்னா கூட அந்த சாத்தான் என்றாலே ஒரு விதமான பயம் எல்லோருக்குள்ளேயும் உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு தான் பயப்படனே தவிர இந்த மாதிரி பேய்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் சூழ்நிலைகளை கண்டு அஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட ஏதோ செய்வனே அப்படின்னு எல்லாம் அதை கண்டு பயப்படுறவங்க, சாத்தானுக்கு பயப்படுறவங்க, ஐயோ அவங்க சபிச்சிட்டாங்க அதனாலதான் எனக்கு இப்படி நடந்திருக்குமோ என்னவோ. இன்னும் எத்தனையோ பயங்கள் நம்முடைய தேசத்துல பாத்தீங்கன்னா, சகுனமெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்க எதிரில் வந்துட்டா நம்ம போகக்கூடாது, தும்மக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி விதவிதமான பயங்களாலதான் அவங்க முன்னேற வேண்டிய விதத்துல முன்னேற முடியாமையே இருக்கிறாங்க. இன்று என்ன பயம் உன்னை பற்றி பீடித்துக் கொண்டிருக்கிறது? அதாவது கவனிங்க, நம்முடைய பிள்ளைகள் சாதாரணமா நம்ம தைரியமா நம்மளை எதிர்கொள்ளணும். அதாவது தந்தையை பார்த்த உடனே பிள்ளை ஒளிந்து கொள்வதற்கோ எங்க தப்பிச்சு ஓடுறதுக்கோ முயற்சி செய்யறாங்க இல்லையா? அப்ப அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் எப்படிங்க இருக்க முடியும்? ஆமா, நீ ஒரு குடிகாரனாக, கூக்குரல் எடுக்கிறவனாக, மூர்க்கமாக நடந்து கொள்கிற ஒரு நபராய் இருப்பாய் என்றால் எல்லோருக்குமே பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நஷ்டத்தை தான் எதிர்கொள்வாய். நாமே அநேக நேரங்களிலே அநேக காரியங்களிலே நம்முடைய பிள்ளைகளையோ அல்லது பிறரையோ அனாவசியமாக பயப்படுத்துகிறோம் என்றால், அதாவது பயப்படுவதனாலே சாவு வரும் என்று கூட நாம் பார்க்கிறோம். பயப்படுவதனாலே எதையுமே சாதிக்க முடியாத ஒருவனால, பயப்படுகிறவன் சோர்ந்து போய் ஒருவித உற்சாகத்தை இழந்து போய் விடுவான் அல்லவா? அதனால்தான் இன்றைய மனிதர்கள் நாம் பார்க்கிற போது தேவையில்லாத பயத்தோடு கூட விதவிதமான இடரல்களுக்கு ஆளாகிறார்கள், மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுப்பதனால. தேவனை உடையவர்களுக்கு எந்த பயமும் இல்லைங்க. தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அருளியிருக்கிறார். பயமுள்ள ஆவியை நமக்கு தரவில்லை. நம்முடைய பயம் எல்லாவற்றிலும் விடுவிக்க வேண்டும் என்று நாம் விண்ணப்பம் பண்ணினாலும் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை விடுவிக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஒன்றல்ல இரண்டல்ல, வேதாகமத்தில் அநேக இடங்களில் ஏறக்குறைய 360 தடவைக்கு மேல் பயப்படாதே, பயப்படாதிருங்கள், பயப்படாமல் இருப்பாயாக என்று இருக்கிறது. தன் பிள்ளைகளுக்கு அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கவனிங்க, பயப்படுவதனாலே நாம் அநேக காரியங்கள் சாமர்த்தியமற்றவர்களாக ஆகிவிடுகிறோம். எல்லா பயங்களிலிருந்தும் நம்மை விடுவிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய நாமத்திலே நமக்கு ஜெயம் இருக்கிறது, பயம் இல்லை. அவரே நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார், விடுவிக்கிறவராக இருக்கிறார். எனவே கவனிங்க, பாவம் செய்வதற்குத்தான் நாம பயப்படணும். பாவம் செஞ்சுட்டு அப்புறம் பயப்படுறது வேற. பாவத்தின் விஷயத்துல
நாம இது உருப்படாத விஷயம்னு அதை விட்டு விலகி இருப்பது பயம் அல்ல, அது எச்சரிக்கை. நல்லா கவனிங்க. பாவத்தில் நான் விழுந்து விடுவேனோ என்று நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது அது பயம் இல்லை. பாவத்துக்குள்ளே விழுந்து மாட்டிக்கொள்ளுவேனோ, திட்டப்பட்டு விடுவேனோ, சிக்ஷை வருமோ, அவமானம் வருமோ என்று பயம் இருக்கிறதல்லவா, அது ஒரு பயங்கரமான பயம். அப்படிப்பட்ட பயத்துக்குள்ளே இன்னைக்கு அநேகர் இருக்கிறீர்கள். கவனிங்க, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தான் பாவத்துக்கு விலகி இருக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் இன்று ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏதோ செய்த அக்கிரமங்களினாலே, அநியாயங்களினாலே, ஏமாற்றுக்களினாலே, பொய்களினாலே, பாவங்களினாலே, தவறுகளினாலே அது எப்போ வெளிப்பட்டு விடுமோ, அது எப்படி சிக்ஷைக்கு ஆளாக்குமோ, அதனால் எவ்வளவு அவமானங்களை பட நேரிடுமோ, என்னாகி விடுமோ என்று பயந்து அதை மூடி மறைக்க முயற்சி சென்று கடைசியில் ஒரு கோழைத்தனத்துக்கு ஆளாகி இருக்கிறீர்களோ என்னவோ தெரியாது என்று தேவன் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய பயங்களிலிருந்து உன்னை விடுவிக்க தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரித்துக் கொண்டால் என்னென்ன விஷயங்களில் நாம் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு வசனத்தை கூட நாம் பார்க்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே எது உலக பிரகாரமான பயம், எது தேவனுக்கேற்ற பயம் என்று தெரிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகளின் புத்தகம் 2வது அதிகாரம், நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால், நீ என் வாக்குத்தத்தங்களை அங்கீகரித்தால், நீ என் வாக்கியங்களை தேடினால், பரிசீலித்தால், உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை உணர்ந்து, அதாவது எப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோமோ, கேட்டு அதன் மகத்துவத்தை உணர்ந்து கொள்கிறோமோ, அவருடைய அன்பையும் மன்னிக்கிற குணத்தையும் அவருடைய பொறுமையையும் அவருடைய சாந்தத்தையும் அவர் நம்மீது வைத்திருக்கின்ற அந்த மேலான பிரியத்தையும் நாம் உணர்கிற போதுதான், நாம் ஏதாவது தப்பு செய்கிற போதும் கூட அவர் அதை மன்னிப்பார் என்று உணர்ந்து ஆண்டவரை தேடுவோம். அதற்கு மாறாய் பயந்து ஆண்டவரை விட்டு விலகி ஓடினால் இன்னும் அநேக பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நீ பயப்படுகிற போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால், அவருக்கு நெருக்கமாக சென்றால், அது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னவென்று உணர்ந்து கொண்டால், அதே நீதிமொழிகள் 1:33 பார்க்கிற போது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அதாவதுங்க, இந்த உலகத்தில் எப்படி நான் பயமில்லாமல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், இந்த பயத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன், எல்லாவற்றையும் கண்டு நடுங்குகிறேன், எல்லாவற்றையும் பார்த்து மிரளுகிறேன், எல்லோரையும் பார்த்து நான் பயப்படுகிறேன், எல்லாவற்றையும் நெகட்டிவாகத்தான் நான் பார்க்கிறேன், எதிர்வினையோடு தான் நான் நிற்கிறேன். எல்லாத்துக்கும் பதில் சிம்பிளா இருக்கு. ஆண்டவர் சொல்றார், எனக்கு செவி கொடு, என் வார்த்தையை உன் இருதயத்தில் வைத்துக்கொள், என் உபதேசத்தை அங்கீகரித்துக்கொள், நீ பாதுகாவலாயிருப்பாய். தீங்கு வரும் என்ற பயமே உனக்கு இருக்காது, நீ அமைதலாயிருப்பாய். ஏதோ சூழ்நிலைகளோ அல்லது இயற்கை பேரிடர்களோ கூட, அல்லது பொருளாதார மாய மந்திரங்கள் கூட, எதுவாக இருந்தாலும் சரி, நாட்கள்ல யுத்தங்கள், அதாவது ஒரு நாட்டின் மீது இன்னொரு தேசத்தார் என்ன செய்யறாங்க, இந்த சூழலாம் பார்க்கும்போது 3ஆம் உலகப் போர் வர சூழல் உண்டாயிருக்கிறது, இது போன்ற நாட்களிலே பெரிய பஞ்சம் ஏற்படும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ விதமான பயத்தை உண்டாக்குகிற சூழல் இருக்கிற நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஈவன் இந்த சாஃப்ட்வேர் வேலைகள் கூட இனி வரும் காலத்தில் இருக்காது, எல்லாம் ரோபோக்களே செய்துவிடும் அப்படின்னு என்னென்னவோ சொல்றாங்களே. நம்ம இப்பவே அதை பத்தியெல்லாம் நினைச்சு எதுவும் இல்லாதப்பவே பயந்துகிட்டு பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஆனால் தேவனுடைய கரங்களுக்குள் இருந்து, என் தேவன் இந்த உலகத்தை ஆளுகிறவராக இருக்கிறார், நான் என் தேவனுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீ தைரியமாக இருப்பாய் என்றால், அது எப்ப முடியும்? அவருடைய உபதேசத்துக்கு செவிசாய்க்கும் போது தான் பத்திரமா இருக்க முடியும். பயங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்றிருக்க முடியும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கேட்க வேண்டும். ஒருமுறை ஏசாயாவின் புத்தகம் 41வது அதிகாரம், அங்கே
எவ்வளவு தெளிவாக தேவன் சொல்லுகிறார் பாருங்க. இந்த வாக்குத்தத்தம் நிறைய முறை கேட்டிருப்பீங்க. You have to claim it. அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன் தேவன். திகையாதே, நான் உன்னுடைய இருக்கிறேன். உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் நான். என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்கிறார். நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு அருளியிருக்கிறார். நம்புங்க, அவருடைய வார்த்தைகளை நம்புங்க. உங்கள் பயம் எல்லாவற்றிலும் இருந்தும் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆதாமுக்கு அன்று பயம் பாவத்தினால் வந்தது போல இந்த நாட்களிலும் கெட்டுப்போன இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான பயங்களால் மனிதர்கள் சோர்ந்து போயிருக்கிற இந்த நாட்கள்ல நீர் எங்களுக்கு அருள் செய்திருக்கிற பரிசுத்த ஆவியின் பலத்தை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் உள்ள ஆவியை நீர் எங்களுக்கு அருளியிருக்கிறீரே தவிர பயமுள்ள ஆவியை எங்களுக்கு தரவில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து நீர் எங்கள் கரத்தை பிடித்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். பயப்படாதே, திகையாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லுகிறீர் என்பதை நாங்கள் உணர்வதற்கும் விசுவாசிக்கிறதற்கும் எல்லாவிதமான பயத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படுவதற்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவிதமான பயத்திலிருந்தும் நமக்கு விடுதலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. கவனிங்க, இயேசுவின் நாமத்திலே ஜெயமுண்டு, மன்னிப்பு உண்டு. எல்லாவற்றுக்கும் பயப்படாமல் ஆண்டவரிடத்திலே பயபக்தியோடு இருந்து பயத்தை எதிர்கொள்ளுகிறவர்களாய் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் உள்ள ஆவியை நமக்கு அருளியிருக்கிறார் என்ற தைரியத்தோடு கூட முன்னேறலாம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுக்கு சுத்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நம் அனைவரோடும் கூட துணையாயிருப்பதாக.